நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்டெபிளைசரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி ரிலே மாற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து மைக்ரோடெக்கு ட்ரிபிள் பூஸ்ட் ஸ்டெபிளைசர். இது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 24 வோல்ட்டு ரிலே. பார்த்தீங்கன்னா ரிலேக்கு வந்து தனியாக வந்து சப்ளை ஒயர் வருது. நம்ம கழட்டி விட்டு நம்ம வந்து சப்ளை ஒயரை கழட்டி விட்டு ரிலே வந்து செக் பண்ணிடலாம். ரிலே வந்து தனியாக 24 வோல்ட்டு கொடுத்து செக் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னாக்கா ரிலே வந்து ஆனே ஆகலை. பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், புது ரிலே. அது பாருங்கள், ஆன் ஆகிற சவுண்டு கேட்குது வோல்டேஜ் கொடுத்த ஒட்டி. அது பாருங்கள், ஆனே ஆகலை. இப்போ இந்த ரிலே தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த ரிலே வந்து பார்த்திங்கனாக்கா 24 வோல்ட்டு டிசி. இது வந்து ட்ரிபிள் பூஸ்ட் ஸ்டெபிளைசருக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டெபிளைசருக்குமே வந்து 24 வோல்ட்டு தான் ரிலே எல்லாமே வரும். ஓகே, இதை கழட்டிட்டு நம்ம இப்போ புது ரிலே மாற்றுறது எப்படின்னு தான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். ஏற்கனவே கழட்டுறதுக்கு முன்னாடி இது ஒயர் வந்து ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சால் எடுத்துக்கோங்க, எந்தெந்த டெர்மினலில் என்னென்ன கலர் ஒயர் வருதுன்னு. ஏன்னா இருந்த மாதிரியே நீங்கள் மாட்டணும். ஓகே, நல்லா இதுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து கூட தேவைப்படும். பெரிய சால்ட்ரின் வச்சு தான் எடுக்க முடியும், ஏன்னா ஒயர் எல்லாமே பெரிய ஒயராக வரும். பார்த்திங்கன்னா இப்போ தனியாக அந்த பிசி போர்டை எடுத்தாச்சு. இந்த பிசி போர்டுலேருந்து ப்ளேபேக் டிஸ்க் எல்லாமே கழட்டிக்குவோம். கழட்டிட்டு அந்த பிசிபி போர்டில் உள்ள ரிலே வந்து தனியாக எடுத்துகிட்டு புது ரிலே வந்து நம்ம மாற்ற போகிறோம். ரிலே வந்து நிறையா டைப் ஆப்ஸ் இருக்குது. 12 வோல்ட்டு, 24 வோல்ட்டு, இந்த மாதிரி நிறையா வோல்டேஜ் வேரியபிளில் வரும் ரிலே. பார்த்திங்கனாக்கா அது வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரியும் பொருளுக்கு தகுந்த மாதிரியும் மாறுபடும் எல்லாமே. ஓகே, இதை வந்து நம்ம வந்து கழட்டிடுவோம். கழட்டிட்டு இந்த பிசிபி போர்டில் இருக்கிற ரிலே இப்போ இந்த பிசிபி போர்டிலேருந்து ரிமூவ் பண்ணணும். அந்த ரிலேயை பம்பை வச்சு சால்ட்ரின் பம்பை வச்சு சால்ட்ரின் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ரிலேயை வந்து எடுக்கணும். இது இந்த ஸ்டெபிளைசர் வந்து என்ன எரர் காட்டும்னா H1 எரர் தான் இதுவும் காட்டும். ஏற்கனவே பார்த்தோம் ஒரு மைக்ரோடெக் ஸ்டெபிளைசரு, அது வேறு மாடல், இது வேறு மாடலு. அது வந்து 12 வோல்ட்டு ரிலே மாற்றினா இது வந்து 24 வோல்ட்டு ரிலே. எதுவுமே வந்து எரர் வந்து போட்டோட்டியே ஸ்டெபிளைசர் ஆன் பண்ணோட்டியே H1 எரர்னு தான் வரும். அதுக்கு தான் இப்போ இந்த ரிலே வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ரிலே அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து கையில் வந்து சுவிட்சு வந்து ஆன் பண்ணால் பல்பு உங்களுக்கு எரியுது பார்த்தீங்களா. சுவிட்ச் ஆன் பண்ணால் ஒரு இதுக்கு ஒரு பல்புக்கு சப்ளை போகுதில்ல, அது மாதிரி சுவிட்ச் இல்லாமல் வோல்டேஜ் கொடுத்து இது வந்து ஆன் ஆஃப் பண்ணுறது. தேவைக்கேற்ப நம்ம வந்து இந்த ரிலேயை வந்து ஆன் ஆஃப் செஞ்சுக்கலாம். அதுதான் இந்த ரிலேயோட ஃபங்க்ஷன். காயில் வந்து 24 வோல்ட்டுங்க. அது ஆமாண்ணே, அது தெரியுதா? 24 வோல்ட் 24 வோல்ட்டு காயில். 24 வோல்ட் 24 வோல்ட் பாஸ் பண்ணிக்க. 24 ரிலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதே சேம் ரிலே கிடைக்கல. டெர்மினல் வந்து கவர் ஆகிருந்துச்சு. அதனால் வந்து இந்த டெர்மினல் வந்து நம்ம சால்ட்ரின் பண்ணுற மாதிரி இந்த பிளாஸ்டிக் இதை வந்து கட் பண்ணி விட்டுக்குவோம். ஏன்னா ரிலேயில் வந்து நிறையா டைப் ஆஃப் ரிலே இருக்குது. நமக்கு வந்து அந்த வோல்டேஜ் வந்து 24 வோல்ட் ரிலே.
24 வோல்ட் ரிலேயில் வந்து ஆனால் இந்த டைப் போடலாம். என்னென்னா அது வந்து கிளிப்பு சொருகிற மாதிரி இருக்குது, நம்ம அது சால்ட்ரிங் பண்ணுற மாதிரி வேணும். அதனால் வந்து இந்த சுற்றி உள்ள அந்த பிளாஸ்டிக் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். எடுத்தால் தான் நம்ம வந்து அந்த சால்ட்ரிங் வந்து பண்ண முடியும். பார்த்திங்கன்னா ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. அந்த வந்து சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா நல்லா சுற்றி வரைய அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேஸ்ட்டு வச்சுட்டு அதில் வந்து லெட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் சால்ட்ரிங் பண்ணிங்கன்னா நல்லா பிடிக்கும். பாருங்கள், பேஸ்ட்டு வச்சுட்டு இந்த லெட்டு வச்சு கொஞ்சம் நல்லா சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. ஒயரை வந்து இதில் சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ தான் வந்து அந்த ஒயரை வந்து நீங்கள் வந்து இதில் வச்சு நம்ம சால்ட்ரிங் பண்ணும்போது நல்லா வந்து பிடிக்கும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா அதில் வந்து சால்ட்ரிங் வச்சுட்டு இப்போ வந்து ஒயரை வந்து பற்ற வைப்போம். ஒயர்லேயுமே வந்து நல்லா பேஸ்ட் வச்சுக்கோங்க. பேஸ்ட் வச்சுட்டு நல்லா வந்து லெட்டு வச்சு நல்லா சால்ட்ரிங் பண்ணிடுங்க. நல்லா பிடிச்சிக்கும். ஓகே, அதில் வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு வர வந்து இந்த ஸ்டெப்பப், இது காயிலுக்கு வர அந்த ஒயரு. நல்லா சால்ட்ரிங் பண்ணி ஸ்லீவை உள்ள நல்லா வந்து லாக் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ரிலே கழட்டும் போதே வந்து ஃபோட்டோ ஏதாச்சும் எடுத்து வச்சுக்கோங்க, எந்தெந்த ஒயர் எங்கெங்க வருதுன்னு பார்க்குறதுக்காக. ஓகே, இப்போ சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம வந்து அந்த ஒன்றோட ஒன்று வந்து டெர்மினல் ஷார்ட் ஆகாமல் இருக்கிறக்காக அது க்ளூ கன் வச்சு கொஞ்சம் வச்சு லாக் பண்ணிடுவோம். ஆனால் சப்போஸ் ஒன்றோட ஒன்று டச் ஆகாமல் இருக்கிறக்காக அதை வந்து க்ளூ கன் வந்து வச்சு விட்ருவோம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இந்த பிசிபியில் வந்து நம்ம வந்து அது சால்ட்ரிங் பண்ணிடுவோம். க்ளூ கன் வந்து நல்லா வச்சிட்டோம்னா பக்கத்தில் ஷார்ட் ஆகாமல் இருக்கும். ஓகே, அந்த பிசிபியில் வந்து நம்ம வந்து இதை வந்து சால்ட்ரிங் பண்ணிடுவோம். இது 24 வோல்ட்டு தனியாக அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிலேக்கு சப்ளை மட்டும் தனியாக வருது பாருங்கள். அதனால் இந்த ரிலே வந்து செக் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். சப்ளை ஒயரை கழட்டி விட்டு தான் நம்ம ஏற்கனவே செக் பண்ணோம், பார்த்துருப்பீங்க. நல்லா சால்ட்ரிங் பண்ணிடுங்க. நல்லா சால்ட்ரிங் பண்ணிட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து கரெக்டாக ஃபிட்டிங்கில் வச்சு லாக் பண்ணிவிட்டு சப்ளை ஒயர் 24 வோல்ட் ஒயரு, வோல்டேஜ் போகிற சப்ளை. இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பேனல் டிஸ்பிளே ஒயர்லாம் மாட்டிட்டு வந்து ஆன் பண்ணி பார்த்துருவோம். இது டொரால்டே ட்ரான்ஸ்ஃபார்மர், இந்த டைப்புக்கு பேர். எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டெபிளைசர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு மாதிரி போட்டுருவாங்க. பாருங்கள், ஆன் பண்ணியாச்சு. டைம் டிலே ஆகுது. ஓகே, அவுட்புட் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னாக்க இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.